Taste Daily. Taste the Daily. அவர்லன் நிறுவனத்தை அந்த மாநகராட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். தூய்மை பணியாளர்கள் பணி செய்வர்களுக்கு கையுறை உடை அனைத்தும் வழங்க வேண்டும். கழிப்பறை வசதி செய்து தர வேண்டும். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் தோல்வியடைந்திருக்கிறது. தோல்வியடைந்ததை தொடர்ந்து தற்போது உணவு சமைத்தும் இங்கேயே படுத்துறங்கியும் போராட்டத்தை தொடங்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். தற்போது இரவு முழுவதும் நாளை வரை தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது மேலும் ஒருத்தவங்கிட்ட கேட்கலாம். போய் பேசுனீங்களா? இப்ப என்ன சொன்னாங்க? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்ப பேச்சுவார்த்தை பண்ணுனதுல எங்க அம்ச கோரிக்கையை எதுவுமே நிறைவேற்றி தரமாட்டோம். அதை தட்டி கழிக்கிற மாதிரியே அவங்க பேசுறாங்க. அந்த இது எங்களுக்கு ஆகாது. இப்ப எங்களுக்கான கோரிக்கை என்னவோ அதை தான் அவங்க நிறைவேற்றி கொடுக்கணும். அவங்க நாங்க பாப்போம், மெதுவா செய்வோம், அப்புறம் செய்யறோம், இப்பறம் செய்யறோம் சொல்லி அதை கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இப்ப காத்திருப்பு போராட்டத்துல இருக்கிறோம். எங்களுக்கான கோரிக்கைகளை ஒரு 25 கோரிக்கைகளை போன மாசமே நாங்க இதை முன் வச்சு நாங்க போராட்டம் பண்ணணும். எங்க போராட்டத்துல ஒரு 5 அம்ச கோரிக்கையை மட்டுமே எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க மாட்டாங்க. அதையும் அதுலயுமே 1-2 தான் பயோமெட்ரிக் ரத்து பண்ண சொல்லி நாங்க சொன்னோம். அதுவும் செய்ய மாட்டாங்க. பயோமெட்ரிக் ரத்து பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பெண்களுக்கு என்ன செய்யறாங்க? பெண்களை பூரா லாரியில மேல ஏத்தி வேலை வாங்குறாங்க. அது ஒரு தப்பான இது செய்யறாங்க. அந்த செய்யறாங்க. பயோமெட்ரிக்ல ரேகை வச்சுட்டு கொஞ்ச நேரம் லேட்டா வந்தா கூட ஆப்சென்ட் போட்டு ஊழியர்களுக்கு பூரா சம்பளம் குறைவாக வர மாதிரி செஞ்சிடறாங்க. கொஞ்சம் சம்பளம் குறைவா வர மாதிரி செஞ்சிடறாங்க. இந்த மாணிக்க நிறைய கோரிக்கையை நிறைவேற்றியே தரமாட்டாங்க. எங்களுக்கு நீதிமன்றம் கொடுத்த நம்மளுக்கான சம்பளத்தை உயர்த்தி தரதும் மாட்டாங்க. அதுவும் எங்களுக்கு சம்பளம் உயர்வு கொடுக்கணும், தீபாவளி அட்வான்ஸ் கொடுக்கணும் சொல்லி நம்ம இப்ப கேட்டிருக்கோம். தீபாவளி அட்வான்ஸ் இந்த எல்லா ஊழியர்களுக்குமே தீபாவளி அட்வான்ஸ் நீங்க பாக்குறீங்க. பிரைவேட் நிறுவனமா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தீபாவளி அட்வான்ஸ் கேட்காமே கொடுக்குறாங்க. ஆனா இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு மட்டும் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி இதை வாங்கக்குள்ள ஏன் இந்த துப்புரவு பணியாளர் மட்டும் இப்படி அதை கழிக்கிறாங்க? கலைஞர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதி சொன்னார், துப்புரவு பணியாளர்களை பூரா நிரந்தரப்படுத்துறேன்னு எங்க கிட்ட சொன்னாங்க. அதனால நாங்க எல்லா பேருமே வாக்களிச்சிருக்கோம். துப்புரவு பணியாளர்கள் அதிகபட்சமான திமுக வாக்களிச்சிருக்கோம். அப்ப எங்க துப்புரவு பணியாளர் கோரிக்கையை அவங்க நிறைவேற்றி தரணும்ல. ஏன் செய்யலாம்? சும்மா அடிப்படை கோரிக்கையை கூட நிறைவேற்றி தர மாட்டாங்க. ஒரு பாத்ரூம் இல்ல, பாத்ரூம் இல்லாம பெண்கள் பாத்ரூம் போறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆபீசர்களுக்கு இருக்கிற பாத்ரூம் கூட பெண்கள் துப்புரவு பணியாளர் பெண்களுக்கு இல்ல, பூட்டி சாவியை வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நாங்க எங்க போய் நாங்க சொல்ல முடியும்? ஆர்ப்பாட்டத்து மூலமா நாங்க வெளிப்படுத்துறோம் எல்லாத்தையும். இதெல்லாம் ஸ்டாலின் ஐயா பார்த்து எங்களுக்கான கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி கொடுக்கணும். வணக்கம். நான் 34 வார்டுல சிஐடி தொழிற்சங்கத்துல மாவட்ட நிர்வாகியா இருக்கேன். என் மக்களுக்காக கோரிக்கையை கேட்க வந்திருக்கேன். எங்களோட தொழிற்சங்கத்துல எந்த ஒரு கஷ்டத்தையும் எங்களோட ஈடுபாடு இணைஞ்சு ஆணையாளர் எங்களோட இணைஞ்சு பேசுறதே கிடையாது. எங்களோட கருவேப்பிலை மாதிரி தூக்கி எரிஞ்சிருது. தேவைப்பட்டா மினிஸ்டர் வராங்களா, பொழுதுக்கு வேலை பார்க்க வர்றது, எந்த ஒரு இதுமே செய்யறது கிடையாது. வெயில்ல நிக்கணும், வெயில்ல இருக்கணும். தேவையான அலுவலகம் கிடையாது, பாத்ரூம் கிடையாது. ஏன்னா பப்ளிக் டாய்லெட் போகன்றாங்க. பப்ளிக் டாய்லெட் எங்க இருக்கு? அங்கேயே போனோம்னு 10 ரூபா கொடுத்தாதான் நாங்க போக முடியும். நாங்க இங்க இருந்து வேலை பார்க்குற இடத்துல போனோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். அதுக்குள்ள விசிட் வந்துறாங்க. தமிழ்நாடுக்காரங்க விசிட் வந்துறாங்க. வந்தா அந்த டயத்துக்குள்ளேயே ஆப்ஷன் போட்டு போறாங்க. இந்த ஆப்ஷன் போட்டு போனா எங்களால சம்பளம் பாதிக்கப்படுது. கைரேகை வைக்க சொல்றாங்க. கைரேகை வச்சா ஒரு கர்ப்பிணி பெண்ணு குழந்தை பெத்துக்கிறான். அவன் 6 மாசத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு வர முடியாது. அந்த கர்ப்பிணி பெண்ணு எப்படி கைரேகை வைக்க முடியும்? வயிற்றுல நாங்க அந்த கிருமி நாசம் அல்றதுனாலயே எங்களுக்கு வயிற்றுல கர்ப்பப்பை வீக் ஆயிருது. அந்த வீக் ஆகி போனா எங்களால வேலை செய்ய முடியாது, டயர்ட் ஆகி போறோம். அப்போ ஒரு மெடிக்கல் லீவ் போறோம். மெடிக்கல் லீவ் போனா எங்களுக்கான சம்பளம் அதுல ஏறாது. எப்படி ஏறும்? சம்பளமே ஏறாது. இதுக்கு நாங்க சம்பளத்துக்கு வேற வழி என்ன? ஆணையாளரை கேட்டா நான் உங்களுக்கு அவர்லேண்டுக்காரங்கள்ட்ட தனியா நியமிச்சு விட்டோம், நீங்க எதுவா இருந்தாலும் அவங்ககிட்ட பேசிக்கிங்க, எங்கிட்ட நீங்க பேசாதீங்க அப்படின்றாங்க. அப்புறம் எங்கிட்ட இஎஸ் பிடிக்கிறாங்க, பிஎஃப் பிடிக்கிறாங்க, வருமானத்துல இருக்க காசப்புறம் பிடிச்சுக்கிறாங்க. 559 ரூபா சம்பளம் போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. எந்த சம்பளங்களுக்கு கரெக்டா வருது? ஒரு ஆளுக்கு 11,000, ஒரு ஆளுக்கு 12,000, இப்படிதான் சம்பளம் வருது. சம்பளம் குறையா இருக்கிற சம்பளத்தை வாங்கி நாங்க என்ன பெறுது? மாசம் ஆனா வாடகை, வட்டிக்காரவங்க, 2வது பிஎஃப் இஎஃப் பூரா பிடிக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு தீபாவளி போனஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? எங்க சம்பளத்தை மாசம் 3,000 பிடிக்கிறீங்களே, அப்ப எங்களுக்கு போனஸ் கொடுக்க என்ன? இதே மில்லுல வேலை பார்க்கறோம், பெண் கோயில்ல வேலை பார்க்கறோம், எல்லா வேலை பார்த்தவங்களுக்கும் கரெக்டா போனஸ் கொடுக்கறாங்க. எங்களுக்கு 1 வருஷம் போனஸை கட்டாயம் வழங்கணும். வழங்கினா எங்க தொழிலாளிகளுக்கு, எங்க குடும்பத்துக்கு எங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். போனஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு மதிப்பாங்க, பிள்ளைய கூட மதிப்பாங்க. ஒரு வடையோ ஒரு பலகாரமோ வாங்கி போனா குப்பையில எடுத்துக்கார, இந்த குப்பையில எடுத்துக்காரத எனக்கு கொண்டு காரதம்மா வேணாம்மா,
சீமா குளிக்காம வீட்டுக்குள்ள வராத மாட்டாங்க. அப்படிப்பட்ட கேவலமான இடத்துல இருக்கிற போது அசிங்கப்படுத்தும் போது எங்களை கௌரவப்படுத்துறதா இருந்தா எங்களை பணி நிரந்தரம் கட்டாயம் பண்ணணும். ஒப்பந்த பணியாளர், தூய்மை பணியாளர், தினக்கூலி இவங்களையும் நிறுத்தப்படுத்தணும். எல்லா தொகுப்பூதிய பணிகளும் நிரந்தரப்படுத்தணும். எல்லாருக்கும் அவங்க வழங்கக்கூடிய சம்பளத்தை கரெக்டான முறையில் 5ஆம் தேதிக்குள்ள வழங்கணும். அப்படி வழங்கவில்லைன்னா ஸ்டாலின் ஐயா எங்களால குடும்பத்தோட எங்க குடும்பங்களே மருந்தை குடிச்சு சாகணும். மருந்தை குடிச்சு செத்தா அந்த சாவுக்கு நீங்க தான் காரணம். எங்க குடும்பங்கள் அனைத்தும் அழிஞ்சிச்சுன்னா இதுக்கு திமுக ஸ்டாலின் ஐயா நீங்க மட்டும்தான் பொறுப்பு. எங்க குடும்பத்துக்கு என்ன விளைவுகள் வராம எங்களுக்கு நல்லபடியா வரணும்னா நீங்க கொடுக்குற சாப்பாடு கவனியெல்லாம் நாங்க அலைய கிடையாது. உழைச்சி பிச்சை எடுத்தனால எங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருக்கோம். எங்க குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு அரசாங்க வேலை கட்டாயம் வேணும். நாங்க இந்த வேலையை முடிச்சுனே என் பிள்ளைக்கு பழையபடிக்கு குப்பை வேலை தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கஷ்டப்பட்டாவது ஒவ்வொரு பிள்ளைய பிஎஸ்சி படிக்க வச்சிருக்கோம், பிகாம் படிக்க வச்சிருக்கோம், நல்ல டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம். அந்த ஒரு குறைபாடு கிடையாது. எங்களை ஒரு மதிப்பு தூய்மை பணியாளர் குப்பைக்காரி போறா, குப்பைக்காரி வா, குப்பை எடுமான்னு சொல்ல மாட்டாங்க, வாங்கம்மான்னு சொல்ல மாட்டாங்க, குப்பைக்காரி அப்படிதான் கூப்பிடுவாங்க. டிரைவர்களை மன உளைச்சலுக்கு என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க தூய்மை பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தணும் சொல்றீங்க. ஆனா தூய்மை பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தலாம் வேணாம், குப்பைன்றவங்க குப்பை தான் அள்ளணுமான்னு சொல்லி கேட்கிறாரு. இதை பத்தி அப்படி ஒண்ணு நீங்க குப்பைன்றவங்க தான் குப்பை அள்ளணும் கேட்டா கலெக்டர் என்ன வேலை பார்த்துக்கிட்டாங்க, உங்க அம்மா என்ன வேலை பார்த்தாங்க? உங்க வீட்டுல நாங்க கக்குஸ் சொல்லணும்னா கக்குஸ் வேலை தான் இருக்கணும். என் பிள்ளைய அப்படி இருக்குன்ற அவசியம் கிடையாது. நீங்க ஒரு நாள் இந்த சொல்ற அதிகாரிய எங்க வீட்டு வேலையை ஒரு நாளைக்கு நீங்க செஞ்சு பாருங்க, அதனோட வழி தெரியும் உங்களுக்கு. என் வேலையை நீ செஞ்சு Taste the Daily.